வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 18ஆம் தேதி செப்டம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட் R1, R2, R3, S1, S2, S3 கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா பைவட் ஜோன்லேயே நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு கீழேயா மேலேயான்னு பார்ப்போம். பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 25,477 வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 25,578 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 25,674 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஆரம்பிச்சிச்சுன்னா 25,280 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 25,184 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 25,083 வரைக்கும் நிஃப்டி போவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்போர்ட் ஜோன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் எப்படி புஷ்பேக் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா பைவட் ஜோனில் ஓப்பன் ஆகி கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேயே பவுன்ஸ் பேக் ஆகியிருக்கு. இங்கேயும் பாருங்கள் சைட்வேஸில் மூவ் ஆகிட்டு நம்மளோட ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்லையே நமக்கு நம்மளோட எல்லா கேண்டில்ஸும் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இந்த சப்போர்ட் லெவல் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வச்சு நம்ம சப்போர்ட் ஜோன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை கண்டுபிடிக்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் 20 பாயிண்ட்டுகள். இந்த நம்ம அந்த ரூலை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணனாலே நம்மளோட ட்ரேடிங் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டி நமக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மில் நமக்கு இருக்குது. திரும்ப நிஃப்டி ஒரு கரெக்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இன்னைக்கு எக்ஸ்பைரி இருக்குது. அதனால நிஃப்டி சைட்வேஸ்லேயே மூவ் ஆவதற்கு அதிக வாய்ப்புகளும் இருக்குது. கரெக்ஷன் கொடுக்கறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.